போன் உடைஞ்சிருந்தா கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த கார்ட்லேஜ்னு சொல்லக்கூடிய அந்த குருத்திரும்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்ஸ் அந்த கார்ட்லேஜில் டேமேஜஸ் வர ஆரம்பிச்சுட்டுனா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி கார்ட்லேஜ் வந்து நமக்கு வந்து வலுவலுன்னு இருக்கும், தேய்மானங்கள் எதுவுமே இருக்காது. இந்த கார்ட்லேஜ் வந்து தேயும் போது இந்த மாதிரி டேமேஜஸ் வந்துடுது. ஸோ அது அந்த விதின் த ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகி அது போனில் தேஞ்சு அதுக்கப்புறம் வளைவுகள் அந்த மாதிரிலாம் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்டேஜில் வந்து அவங்க வர்றாங்களோ அதை பொறுத்து டேமேஜஸ் கூடும்போது தான் சில பேர் கால் வளைவெல்லாம் ஏற்பட்டிருக்கும், பார்த்துருக்கோம். சில பேருக்கு நாக் நீ மாதிரி கால் தட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடப்பேன், இப்போ பழைய மாதிரி நடக்க முடியல, படி ஏறி இறங்குவேன், இப்போ ஏற முடியல. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மூட்டு தேய்மானத்தினுடைய அறிகுறிகள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பிஸ்ஸா அந்த மாதிரி உள்ளதுகள், இதில் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹை கலோரி டயட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆயிடும். ஸோ இந்த வெயிட்டை வந்து நம்ம மூட்டுகள் வந்து சுமக்க வேண்டியது. ஸோ ஒரு ஹை பிஎம்ஐ வந்து ஒரு மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ரீசன். அதனால ஒரு வியர் அண்ட் டியர் வந்து அதிகமாகும். மற்றபடி நம்ம நார்மலாக உள்ள வாக்கிங், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ், டெய்லி ரொட்டீன் எக்ஸசைஸில் வந்து மூட்டு தேய்மானம் வந்து அடையாது. அதனால் நம்ம தைரியமாக நம்ம வந்து ரொட்டீனில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ரோபோட்டிக் அப்படிங்கிறது வெளிப்படையாக பார்த்தோம்னா ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸாக தெரியும். ஆனால் அது இப்போ வந்து எப்படி இருக்குன்னா மக்களுக்கு அது பிரயோஜனமான நிறைய பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக சர்ஜரி பண்ண முடியுது, ரொம்ப பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட் கிடைக்குது. இப்போ இந்த ரோபோட்டிக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு 1 or 2 டிகிரி நம்ம வளைஞ்சு அதே மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். விகேநியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாகர்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த மூட்டு தேய்மானங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து வலுவலுன்னு இருக்கும். அதுக்கு பேர் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் குருத்தெலும்பு அப்படிம்பாங்க. நம்ம வந்து அது வலுவலுன்னு இருக்கும் நமக்கு. அப்போ தான் வந்து அந்த மூவிங் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து என்ன கேட்கும், ஸ்மூத்தாக இருக்கும், லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு 20 வயசு 25 வயசு அந்த மாதிரி ஒரு யங் ஸ்டேஜ்லாம் அந்த கார்ட்லேஜ் வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும். ஸோ அது யூஸ்வலி அன்அஃபெக்டடாக இருக்கும். நம்ம ஏஜ் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நம்ம போக என்ன ஆகும்னா அந்த கார்ட்லேஜில் சின்ன சின்ன டேமேஜஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அதை வந்து நம்ம மூட்டிலே சத்தேயுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவோம். கொஞ்சம் நாள் கழிச்சு ஆகும்போது அந்த வந்து கார்ட்லேஜ் டேமேஜ் கொஞ்சம் கூடுதல் ஆகும்போது அது நமக்கு மூட்டு தேய்மானம், ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் போயிடும். ஸோ வந்து ஒரு ஏஜிங் ப்ராசஸும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ் எல்லாம் வந்து உள்ள அந்த காம்போசிஷன் மாறுறது, கார்ட்லேஜினுடைய திக்னஸ் குறையிறது, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக போகிறது தான் நம்ம வந்து மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது ஏஜிங் ப்ராசஸ்ன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு என்னென்னா, இப்போ வயசானாதான் இது வருமா, இல்லை வந்து சின்ன வயசுலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எனக்கு என்னோட மூட்டு தேய்துங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஆமாம், யூஸ்வலாக வந்து மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பொதுவாக வந்து ஒரு ஏஜிங் ப்ராசஸில் வரக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். பட் அது சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்து யங் ஸ்டேஜ்லேயே கூட லேசாக தொடங்கலாம். அதுக்கு வந்து செகண்டரி ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால முட்டில் வந்து அந்த ஜவ்வு வந்து இதாக கிழிஞ்சிருக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஃபாலோட பார்த்தீங்கன்னா 20-30 இயர்ஸ்லேயே லேஸாக டேமேஜஸ் தொடங்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து யங் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான சில நோய்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு வந்து ஏஜ் ஒரு லிமிட் கிடையாது. ஈவன் 20-25 இயர்ஸில் கூட என்ன செய்யலாம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வரலாம். ஸோ அப்பவும் நமக்கு வந்து யங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிக் டேமேஜஸ் வந்து அதுக்கு என்ன காரணம்? அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன யங் ஸ்டேஜில் வருதுங்கிறதுனால நான் கேட்குறேன். கண்டிப்பாக ருமட்டாய்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து அது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் நம்மளுடைய உடம்புல உள்ள அந்த சைனோவியமுக்கு எதிராகவே, கார்ட்லேஜுக்கு எதிராகவே நமக்கு வந்து அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அந்த மூட்டனுடைய கார்ட்லேஜ் அண்ட் சைனோவியம் டேமேஜ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி உள்ள டிசீஸ்லாம் வந்து ஈவன் யங் ஸ்டேஜ்லேயே வந்து மூட்டு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார்? எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, வலி வரதுக்கு முன்னாடி நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? மூட்டு தேய்மானம் இருக்குது, ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், அதாவது வந்து நம்ம ஏர்லியஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெயின் தான். ஏன்னா நம்ம வலி இருக்க வரைக்கும் யாரும் வந்து மூட்டை பற்றியோ எலும்பு பற்றியோ நினைக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்குடைய மெயின் கன்சர்னே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பெயின். ஸோ ஒன்ஸ் பெயின் வந்த பிறகு தான் நமக்கு வந்து நீ ஜாயிண்ட்டோ, ஷோல்டர் ஜாயிண்ட்டோ இல்லை ஹிப் ஜாயிண்ட்லேயே வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்தோன்னா நமக்கு வந்து ஏன் வலி வருது அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் அதை நம்ம கவனிக்காம விடக்கூடிய ஸ்டேஜ் வந்தால் ஸ்வெல்லிங் வரும். அடுத்து மூட்டு வீங்கிருச்சு அப்படிம்பாங்க. சில பேர் நீர் போட்டிருக்கு, நீர் கோத்துருக்கு அப்படிம்பாங்க. ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதை கவனிக்காமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜஸ் கூடும்போது தான் சில பேர் கால் வளைவெல்லாம் ஏற்பட்டிருக்கும், பார்த்துருப்போம். வயசானவங்களுக்கு கால் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் நடக்கும்போது. சில பேருக்கு நாக் நீ மாதிரி கால் தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபார்மிட்டிஸ்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் வரும். ஸோ அந்த மாதிரி கால் வளைவுகள் ஏற்படுறது. இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் தூரம் நடப்பேன், இப்போ பழைய மாதிரி நடக்க முடியல, படி ஏறி இறங்குவேன், இப்போ ஏற முடியல, காருக்குள்ளே ஏறிட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம்
கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மூட்டு தேய்மானத்தினுடைய அறிகுறிகள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது எப்படிங்கிறது அதோட சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. பட் இது யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போ எங்களுக்கு வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நிறைய வேலை கொடுத்தாலும் வந்துட்டு மூட்டு தேய்மானம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் முரண் இருக்கே அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இது நம்மளுடைய மனுஷனுடைய உடம்பு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மிஷினரி மாதிரி தான். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து பல விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து வியர் அண்ட் டியர் ஆகிற மாதிரி நம்மளுடைய மூட்டுகளும் என்ன செய்யுது, வியர் அண்ட் டியர் ஆகுது. ஸோ அதனால் ஒரு லிமிட்டில் நார்மல் வாக்கிங், நார்மல் ஆக்டிவிட்டீஸு, ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்ஸசைஸ் இதிலெல்லாம் வந்து மூட்டு வந்து தானாக வந்து ரொம்ப அதிகமாக தேய்மானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அதுமாதிரி நீங்கள் சொன்ன ஜாகிங் வந்து நிறைய ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய இருப்பாங்க. அதுமாதிரி தூரம் வந்து அதிகமாக ஒரு மராத்தான் ரன்னர்ஸ் அந்த மாதிரி தூரமாகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசிவ் யூசேஜில் தான் அதனால ஒரு வியர் அண்ட் டியர் வந்து அதிகமாகும். மற்றபடி நம்ம நார்மலாக உள்ள வாக்கிங், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ், டெய்லி ரொட்டீன் எக்ஸசைஸில் வந்து மூட்டு தேய்மானம் வந்து அடையாது. அதனால் நம்ம தைரியமாக நம்ம வந்து ரொட்டீனில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். அதனால மூட்டு தேய்மானம் வராது. பொதுவாக பார்த்தா ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்க்க முடியுது. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது பெண்கள் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே வந்து அந்த எலும்பினுடைய அமைப்பு வந்து சீக்கிரமாக வந்து தேய்மானம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக யங் ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜிலிட்டிக்கு போகுது. கால்சியம் டெஃபிஷியன்சி வருது. அவங்க வந்து சரியான அளவுக்கு நமக்கு வந்து இன்டேக் எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர்ஸ் வந்து கால்சியம் எழுதி கொடுப்பாங்க, நிறைய சப்ளிமெண்ட் வந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க, மேபி செஞ்சிருப்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பின்னடைவு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மிடில் ஏஜ் தாண்டி இது மாதிரி வரும்போது பார்த்தா அடுத்து மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன செய்யுதுன்னா குறையுது. ஸோ இது எல்லா விமனுக்கும் வரக்கூடியது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அகைன் வந்து அந்த போன்ஸ் வந்து வீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போன் வீக் ஆகும்போது நம்மளுடைய பாரத்தை தாங்காமல் அது கொஞ்சம் வளைவுகள் ஏற்படலாம். அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை வந்து அக்ரவேட் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு புரை நோய், நம்ம போனில் உள்ள வீக்னஸ். ஸோ அதுதான் வந்து பிரைமரியாக அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. பட் அசோசியேட்டடாக அவங்களுடைய வேலை பளு, இப்போ நிறைய நேரம் நின்று கிச்சனில் வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி உள்ள வேலை வந்து ஜென்ஸுக்கு இருக்காது. ஸோ அது மாதிரி குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு நிறைய அவங்க வந்து தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் டொமஸ்டிக் ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பலுவும் வந்து வேலை பலுவும் கூடுதலாக இருக்குது, போன் வீக் ஆகுது. ஸோ ரெண்டுமே சேரும்போது அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்னுடைய இன்சிடென்ட்ஸும் கூடுது, சிவியரிட்டியும் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ எல்லா டாக்டர்ஸ்ட்டையும் கேட்குற ஒரு விஷயம் தான், எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாலும் இதை எப்படி தடுக்கிறது, நாங்கள் வந்து இந்த நோய்க்கு உட்படாமல் எப்படி காப்பாற்றிக்கிறது, நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ உங்ககிட்டயும் அதே கேள்வி தான் வரும். ஏன்னா பார்க்குற எல்லாருமே வந்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம லைஃப் ஸ்டைல்லையோ நம்ம ஃபுட் ஸ்டைல்லையோ என்ன விஷயங்களை வந்துட்டு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நான் சொன்னது மாதிரி நம்ம வந்து ஒரு யங் ஸ்டேஜ் அபவ் 20s இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னோடனே முக்கியமானது வெயிட். ஸோ இப்போ எல்லாருக்கும் முக்கியமான பிரச்சனை வந்து உடல் பருமன் தான். ஹை பிஎம்ஐனால வந்து எல்லாருமே அவஸ்தைப்படுறாங்க. ஸோ நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பிஸ்ஸா அந்த மாதிரி உள்ளதுகள், இதில் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹை கலோரி டயட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் ஆயிடுது. ஸோ இந்த வெயிட்டை வந்து நம்ம மூட்டுகள் வந்து சுமக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ஹை பிஎம்ஐ வந்து ஒரு மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட் டயட் ஹேபிட்ஸை முதல் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அன்னெசரி ஓவர் ஃபேட்டி டயட்டு, அந்த மாதிரி உள்ள ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபுட் எடுக்கலான்னு பார்த்தோன்னா வெஜிடேரியன் ஃபுட் வந்து ரொம்ப நல்லது. நான்வெஜ் எடுக்கலாம், பட் ஃபிஷ் அந்த மாதிரி உள்ள கொஞ்சம் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கலாம். ஈவன் சிக்கன், மட்டன் எடுக்கிறனாலும் ஒரு மாடரேஷனில் எடுத்துக்கலாம், நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ டயட்ரி ஹேபிட்ஸ் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். இன்னொன்று கால்சியம் இன்டேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸில் இருக்குது. அது ரொம்ப நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிறது நல்லது. விட்டமின் டி, ஸோ விட்டமின் டியும் வந்து நம்ம போன் பில்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சன்லைட் எக்ஸ்போஷர் தான் வந்து விட்டமின் டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்தோடனே ஒரு சர்ஜிக்கல் இதுக்கு போகாமல் மருந்து வச்சே நம்ம குணப்படுத்த முடியுமா? ஏன்னா அதுதான் வந்து எல்லாரும் போனால் டாக்டர் சொல்கிறது என்னன்னா நீங்கள் உடனே நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது, மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக. அதாவது நமக்கு வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேஜஸை சொல்லுவோம். ஸ்டேஜ் 1 and 2 பார்த்தீங்கன்னா மெயினாக சொன்ன மாதிரி இந்த குருத்தெலும்புகள் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி இந்த காட்லேஜ் வந்து நமக்கு வந்து வலுவலுன்னு இருக்கும், தேய்மானங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த காட்லேஜ் வந்து தேயும் போது இந்த மாதிரி டேமேஜஸ் வந்துடுது. ஸோ அந்த விதின் த ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகி அது போனில் தேஞ்சு அதுக்கப்புறம் வளைவுகள் அந்த மாதிரிலாம் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்டேஜில் வந்து அவங்க வர்றாங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிசின்ஸ், ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் கொஞ்சம்
லேசான கால் வளைவு ஏற்பட்டால் நீ பிரேசஸ் போடுவோம், பெல்ட் பேண்டேஜஸ் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயின் ரிலீஃபுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேஜில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் அது ஸ்டேஜ் 2 or 3 போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன், அது ஓரளவுக்கு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PRP இன்ஜெக்ஷன் போடுறோம். சில பேர் ஹைலோரோனிக் ஆசிட் அந்த உள்ள லூப்ரிகேஷன், இப்போ நம்ம மிஷினுக்கு லூப்ரிகேட் பண்ணுற மாதிரி நம்ம ஜாயிண்ட்டுக்கு லூப்ரிகேட் பண்ணுற இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது. அது போடலாம். ஒரு அந்த 2 அந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு. 3 or 4 ஸ்டேஜில் ரொம்ப நமக்கு தேய்மானம் அடைஞ்சிட்டுனா நம்ம வந்து சர்ஜரிங்கிற அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சர்ஜரி வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே சார். இப்போ நீங்கள் காமிச்சிங்களா ஃபஸ்ட்டு இது காமிச்சிங்க இல்லையா, ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாகவே நம்மளால் கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியுமா? ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இதில் பார்க்கவே நம்மளுக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலி. அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேஜ் வராமல் நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லை நம்ம இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அது மாதிரி மாற்ற முடியுமா? இன்ஜெக்ஷனாலேயோ இல்லை டேப்லெட்ஸ்னாலேயோ திருப்பி நம்ம அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான். ஆமாம், அதாவது நமக்கு வந்து இந்த காட்டில் ஏதோ வந்து நமக்கு வந்து இப்போ எங்களுக்கு சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து போன் உடஞ்சிருந்தா கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் வந்து அந்த கார்ட்லேஜ்னு சொல்லக்கூடிய அந்த குருத்திரும்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்ஸ் ஃபார் லைஃப் டைம் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் அந்த கார்ட்லேஜில் டேமேஜஸ் வர ஆரம்பிச்சுட்டுனா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய புது மெடிசன்ஸ் வந்து அந்த டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் 1 and 2 இருக்கவங்களுக்குலாம் தாராளமாக நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக கார்ட்லேஜ் க்ரோத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஏர்லி ஸ்டேஜஸில், பட் நாட் இன் லேட்டர் ஸ்டேஜஸ். ஸோ இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்தோம் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் அதில் இருக்குது. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்போ பண்ணணும்? நீங்கள் சொன்ன மாதிரி 3rd ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளில் வந்துட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும்? அதுக்கான டைம் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ பார்த்தோன்னா மெயினாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட இண்டிகேஷன் அப்படின்னு நாங்கள் வச்சிருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பெயின் தான். பெயின் வந்து சிம்பிள் மெடிசின்ஸில் குறையுது, நார்மல் எக்ஸசைஸில் ரெஸ்ட் கொடுத்தா குறையுதுன்னா அது ஒரு ஸ்டேஜ். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை. பட் பெயின் வந்து அன்பியரபிளாக இருக்குது, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏற முடியல, ஆஃபீஸ் போக முடியல, கார் ஓட்டிட்டு போக முடியல, ஷாப்பிங் போக முடியல, கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ் வருது, கால் வந்து பெயின் கொடுக்குது, ஸ்வெல்லிங் கொடுக்குது, இன்னும் சில பேருக்கு வந்து கால் வளைஞ்சிரும், அப்போ ஸ்டெபிலிட்டி இருக்காது, நடந்தால் தடுமாறுது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா யூ ஆர் இன் த லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பண்ணுறது நல்லது. அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? அது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ், மறுசீரமைப்பு. அப்போ மூட்டு வந்து டேமேஜ் ஆகி வளைஞ்சு தேஞ்சு பல டேமேஜ் இருக்கு இல்லையா, எல்லா டேமேஜையும் ஒரே மாதிரி நம்ம நேராக்கி காலை கரெக்ட் பண்ணி நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ஸோ அதனால் இது நாங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு பண்ண மாட்டோம். யூஸ்வலாக ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் நமக்கு வந்து அந்த டைம் வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுற விஷயங்களை சொல்கிறீங்க, பட் நீங்கள் வந்து நாகர்கோவிலில் ரோபோட்டிக்காவும் வந்துட்டு இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸை பண்ணிட்டு இருக்கீங்க, ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரோபோட்டிக்ஸ் மூலமாக பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மேனுவல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து பொதுமக்கள் வந்து பயப்படுற மாதிரி வந்து ஒரு பயப்படக்கூடிய சிகிச்சை கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே அந்த பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், உங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கவங்கள நடக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறோம்னா அந்த தேய்மானம் அடைஞ்ச பார்ட் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஒரு 6 mm 8 mm அப்படி ஒரு கட்ஸ் வச்சுருப்போம். தேய்மானம் அடைஞ்ச பார்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் பார்ட், நம்ம வந்து கோபால்ட், குரோமியமோ, டைட்டானியம் அப்படி நிறைய மெட்டல்ஸ் இருக்குது, அது மூலமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். மற்றபடி அதில் மூட்டில் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மாற்ற மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது நமக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரினா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ காமிச்சதில் தேய்மானம் அடைஞ்சதில் இது ஒரு பார்ட், இதுக்கு பேர் ஃபீமர் போன், தை போன் நமக்கு இங்கே இருக்கிறது. ஸோ இதனுடைய சர்ஃபேஸ் மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு பேர் டிபியா போன். டிபியாவுடைய ஜஸ்ட் ஒரு 10 mm மட்டும் என்ன செய்வோம், மாற்றி. இது 2 மெட்டல் இருக்கும், 2க்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக். இது எல்லாமே வந்து இப்போ வச்சிருக்கிற இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல இருக்க மெட்டீரியல், இப்போ இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு மாடல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீமரில் ஒரு இம்ப்ளான்ட் இருக்கும், டிபியாவில் ஒரு இம்ப்ளான்ட் இருக்கும், 2க்கு இடையில ஒரு பாலியத்திலின். சில பேருக்கு வந்து அந்த மேலே ஃப்ரண்ட்டில் உள்ள நீ கேப் இருக்குல்ல, பெட்டல்லாம், அது வந்து தேஞ்சா இருந்தால் சில பேருக்கு மாற்றும், பாதி பேருக்கு. சில பேருக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மாற்ற மாட்டோம். அந்த மெட்டீரியல் பேர் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. இது வந்து கோபால்ட் குரோம் அப்படிங்கிற அலாயில் இருக்கும். இதில் வந்து கீழே டிபியாவில் இருக்கிறது டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு கோட்டிங் அதில் பண்ணியிருப்பேன். அப்போ தான் நல்லா அது வந்து ஸ்டேபிளாக போன் கூட இருக்கும். 2க்கும் இடையில இருக்கிறது பாலியத்தில். இதுதான் ஆக்சுவல் ஜாயிண்ட் நமக்கு. ஸோ இது வந்து நம்ம மூட்டு
மடக்கிறது நீட்டுறதுக்குலாம் அது வந்து என்ன செய்யும், வலுவலுன்னு நம்ம அந்த போன வலுவலுப்பை நம்ம திரும்ப வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த சர்ஃபேஸை மட்டும்தான் மாத்திரமே தவிர நீ ஜாயிண்டில் வந்து எந்த மெக்கானிசமும் நமக்கு மாறாது. லிகமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி இப்படி இருக்கும் அந்த சைடில் எல்லாம். அதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடிய இதுதான் நம்ம மேனுவல் மெத்தடில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சா மூலமாக கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து ஆங்கிள் நம்ம பார்த்து பண்ணுவோம். அதனுடைய இப்போ அட்வான்ஸ்மெண்ட்டில் இப்போ வந்து ரோபோட்டிக்ல இதே தான் வந்துட்டு நம்ம ரோபோட்டிக்ஸ்லயும் பண்றோம் இல்லைங்களா? ஆமாம். ஓகே, ரோபோட்டிக்ஸ்ல ஏன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்களே பண்றீங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் ரோபோட்டிக்ஸ் போகணுன்ற ஒரு கேள்வி வருது எனக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியாக இந்தியாவில் வந்து அதிகமாக வந்திருக்கு. வேர்ல்டு லெவல்லே அது ஒன் ஆஃப் த லீடிங் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. ஸோ அப்போ அது பார்த்தோம்னா வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் இப்போ வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒன்று இது வந்துச்சுன்னா, இப்போ வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. கால் உடஞ்சிருச்சுங்க, சர்ஜரி பண்ண நல்லா சரியாக. ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% பீப்புள் வந்து வேறு அன்சாட்டிஸ்ஃபைட். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பண்ணவங்களாம் பார்த்தா பண்ணோம் சார், இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, படி நல்லா ஏற முடியுது, இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கார்லேருந்து டக்குன்னு என்ன செய்ய முடியல, வெளியில் காலை வச்சு இறங்க முடியல, இப்படி சில ஃபங்க்ஷனல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள்கிட்ட. நாங்கள் நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்கனால அப்போ வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூட்டில் வந்து ஒன்லி போன் மட்டும் நம்ம மாற்றுறோம். ஆனால் அந்த போன் மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட், பேலன்சிங். மூட்டுங்கிறது நெகிழ்வுத்தன்மை உள்ளது, மடக்கிறது, நீட்டுறது, உட்காந்துட்டு இப்படி எந்திரிக்கிறேன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த லிகமெண்ட்ஸினுடைய பேலன்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஃபர்தர் ஸ்டடீஸில் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் நிறைய இந்த மாதிரி கால் வளைஞ்சவங்களுக்கு அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், சுற்றி பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால நிறைய பெயின் வருது. ஸோ அதனால் நம்ம பழைய மாதிரியான அந்த நெகிழ்வுத்தன்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ணாங்கன்னா நேவிகேஷனுங்கிறதும் அதுக்கு ஃபாலோட அந்த ரோபோட்டிக் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனல் தேவை இருந்துச்சு. ஸோ டெக்னாலஜி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு யூஸ் ஆனால் தான் அது வந்து நமக்கு வந்து நிலைச்சு நிற்க முடியும், அப்போ தான் அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரோபோட்டிக் அப்படிங்கிறது வெளிப்படையாக பார்த்தோம்னா ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸாக தெரியும். ஆனால் அது இப்போ வந்து எப்படி இருக்குன்னா மக்களுக்கு அது பிரயோஜனமான நிறைய பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக சர்ஜரி பண்ண முடியுது, ரொம்ப பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோமொபைலில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலே டிரைவர் சொல்லுவார், சார் வண்டி கொஞ்சம் ஒரு அலைன்மெண்ட் மாறுதுன்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா வண்டியை கொண்டு போய் அலைன்மெண்ட் பேலன்சிங் போடுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக செக் பண்ணிவிட்டு சார் இதில் இத்தனை டிகிரி குறையுது, இதில் வெயிட் போடணும், அப்போ தான் வண்டி பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேலன்சிங் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆட்டோமொபைலுக்கு அவ்வளோ கவனம் நம்ம என்ன செலுத்த வேண்டியதாக இருக்குது, நம்ம டிரைவ் பண்ணால் அப்போ தான் நம்ம ஸ்மூத்தாக வண்டி போகும். அதேமாதிரி நம்ம கால்லையும் வந்து அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ ரோபோட்டிக் கொண்டு வந்து ஸோ தட் அக்யூரேட்டாக அந்த பேலன்சிங் அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனலாக அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ மக்களுக்கு வந்து அந்த காலினுடைய பயன்பாடு நல்லாயிருக்கும், மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ முன்னாடி நாங்கள் 90 டிகிரி தான் மடக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரைக்கும் என்ன செய்கிறாங்க, செயற்கை மூட்டை மடக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நம்ம வந்து ரோபோட்டிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸை நாங்களும் எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் நாகர்கோயிலில் வந்து லாஸ்ட் இயர் தான் அது வாங்கியிருந்தோம். 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஸோ நிறைய பேருக்கு பண்ணும்போது நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் பேக் பண்ணவங்களுக்கும் இப்போ ரோபோட்டிக் வாங்கி பண்ணவங்களுக்கும் நிறைய ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஸை வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியுது. இப்போ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து வர கேள்வி என்னென்னா, எப்படி டவுன் சவுத்தில் அதுவும் Tier 2 Tier 3 சிட்டியில் வந்துட்டு இது வந்து பாசிபிள்? இது சென்னையில் பண்ணுவாங்க, இல்லை கோயம்புத்தூர் போன்ற அந்த இடங்கள்ல ஓகே, பட் நாகர்கோவிலில் இது வந்து எவ்வளோ தூரம் பாசிபிள், அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அங்கே கொண்டு வந்து அவ்வளோ சக்ஸஸ் கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தென்காசி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்காங்க. பட் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது அவங்க உடனே வந்து சர்ச் பண்ணி நாங்கள் வந்து ஹைதராபாத்துக்கு போகிறோம் அல்லது சென்னைக்கு போகிறோம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா டெக்னாலஜி அங்கே தான் இருக்குது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு விஷனாக வந்து ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோபோட் நாங்கள் வச்சிருக்கக்கூடியது வந்து ஒரு USFD அப்ரூவ்டு ப்ராடக்ட். அது லான்ச் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. ஸோ உடனே நம்ம அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்த உடனே நம்ம ஊருக்கு கொண்டு வரணும், நம்ம மக்களுக்கு அது வந்து பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால அதை வந்து உடனே என்ன செஞ்சோம், நாங்கள் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணோம். ஈவன் அது சின்ன டவுனில் வந்து அதை ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். பட் அந்த ட்ரைனிங்லாம் பண்ணி லாஸ்ட் 1 இயராக நாங்கள் இது வரைக்கும் ஒரு 50 to 60 சர்ஜரிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்தில் 2024 பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவங்க மக்களுடைய ஹாப்பினஸ் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ரோபோட்டிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ரொம்ப தேவை தான். ஸோ வந்து இந்த தென் மாவட்ட மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய பூனாக தான் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். இது வந்து 1.5 மணி நேரம் ப்ராசஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸில் பண்ணாலும் அதே டைம் தான் ஆகுமா? ரோபோட்டிக்காக பண்ணாலும்? ஆமாம், அது என்ன ஆகுதுன்னா நாங்கள் வந்து ரோபோட்டிக்கில் என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற சர்ஜரி ஸ்டெப்ஸ் வரும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து கொஞ்சம் சென்சார்ஸ் போட்டிருப்போம் கீழேயும் மேலேயும்.
போட்டுட்டு அதுதான் வந்து காலை நம்ம வந்து காமிக்கும் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து அது எத்தனை டிகிரி வளைஞ்சிருக்கு, எத்தனை டிகிரி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அதே டைம் இதுக்கும் ஆகும். சொல்லப்போனால் ஒரு 10-15 மினிட்ஸ் கூடுதல் தான் ஆகும். ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக பண்ணணும் அந்த மிஷின் மூலமாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த ரோபோட் வந்து நமக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக காமிச்ச பிறகு நமக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு அவங்களுக்கு வந்து சீரமைக்கணுமோ அதை நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். இம்ப்ளான்ட் சைஸ் கொடுக்கும், அதுக்கான ஆங்கிள் கொடுக்கும். இப்போ அந்த ஆங்கிள் நம்ம எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டோம்னா அந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து நம்ம கரெக்டாக அந்த கட்ஸை வந்து என்ன செய்யுது, அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்குது. ஸோ மோர் அக்யூரேட் சர்ஜரின்னு போகிறனால நம்ம ரொம்ப டைம் வந்து குறையும்னு நம்ம சொல்ல முடியாது. நார்மல் டைம் தான் ஆகும். பட் நம்ம லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய. ஸோ அவசரமாக பண்ணுறத விட பெர்ஃபெக்டாக பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு முடிச்சு இப்போ நீங்கள் 5th டே இல்லை 10th டே வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குவீங்க. எவ்வளோ நாள் கழிச்சு நான் பேக் டு ரொட்டீன் வர முடியும்? என்னோட எந்திரிச்சு நடக்கிறது, என்னோட ரெகுலரான ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக இப்போ இதை ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரே நாளில் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு மோட்டோ வச்சுருக்கோம். ஸோ மார்னிங் சர்ஜரி பண்ணால் நல்ல யங் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா நம்ம ஈவினிங்கே நடக்க வச்சிருவோம். லெஸ் தென் 60-55 இருந்தால், ஒரு 70-75 ஏஜ் அப்படிலாம் இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன செய்வோம், அவங்கள வாக்கர் வச்சுட்டு ஃபுல் வெயிட் கொடுக்கலாம். ஃபுல் வெயிட் கொடுத்து வாக்கர் வச்சு நடந்துக்கலாம். வீட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக அவங்களே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு டாய்லெட் போகிற அளவுக்கு என்ன செஞ்சுருவோம், அவங்கள வந்து சரி பண்ணி விட்ருவோம். லேசாக கால் மூவ்மெண்ட்டு, கால் இந்த அளவுக்கு மடக்கிற அளவுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்துருவோம். வீட்டுக்கு போயிட்டு 1 வீக் கழிச்சு அவங்க வரும்போது ஆல்மோஸ்ட் 12th டே 14th டே வந்துடும். அப்போ சூச்சர்லாம் எடுக்கும்போது ஓரளவு அவங்க இண்டிபெண்ட்டாக வந்துடுவாங்க. ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொன்னோம்னா சின்ன சின்ன சமையல் வேலையெல்லாம் கூட என்ன செய்யலாம், 2 to 3 வீக்ஸ்லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹெவி ஒர்க் பார்க்க மாட்டாங்க. ஒரு 1 மந்த் வரைக்கும் அவங்களுக்கு ரெக்கவரி பீரியட், காலம் மடக்கிறதுக்கு, நீட்டுறதுக்கு, எக்ஸசைஸ் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பை எண்ட் ஆஃப் 1 மந்த் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். 1 மந்த்ங்கிறது அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி டைம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா 1 வீக்லேயே நம்ம ரெகுலராக இருக்கலாம் போல இருக்கு. ஆமாம், 2 வீக்ஸில் ஆல்மோஸ்ட் நார்மல் ஒர்க்குக்கு நம்ம வந்துடலாம். அதாவது ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா காஸ்ட் வைஸ் வந்து அது அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கும் ரோபோட்டிக் பண்ணுறதுக்கும் வந்து காஸ்ட் வைஸ் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? கண்டிப்பாக. அதாவது நம்ம என்னென்னா மோஸ்ட்லி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஒவ்வொரு சிட்டியில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எங்களை மாதிரி நாகர்கோவில், திருநெல்வேலி மாதிரி ஊரில் வந்து அந்த சர்ஜரியோட காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். யூஸ்வலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25-30-50% கூட நமக்கு கம்மியாக இருக்கும். ரோபோட்டிக்னு வந்தோடனே என்ன ஆகுதுன்னா நம்ம ரொட்டீன் உள்ள எல்லா காஸ்ட்டுமே வந்துடும். உள்ள போடக்கூடிய இம்ப்ளான்ட்டாக இருக்கட்டும், மெடிசின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. அடிஷ்னலாக பார்த்தோம்னா ஒரு 2-3 விஷயம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து அந்த போன் கட் பண்ணக்கூடிய சா வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் சா யூஸ் பண்ணுறோம், அது ஒன்று. அப்புறம் அந்த ரோபோட்டை நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேப்னு ஒன்று வச்சுருப்போம். ஸோ அது ஒரு டிஸ்போசபிள் திங். அதுக்கப்புறம் இந்த அலைன்மெண்ட்லாம் பார்க்க சென்சார்ஸ். ஸோ அந்த ரோபோட் வந்து அந்த சென்சார் மூலமாக தான் நம்மளை மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி 2-3 டிஸ்போசபிள்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 20,000 to 30,000 நமக்கு வந்து ரெகுலர் சர்ஜரியை விட கூடுதல் வரும். ஸோ நாங்கள் வந்து அதிகமாக அதை வைக்கல. ஏன்னா இப்போ வந்து இந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு காஸ்ட் நிறைய வச்சோம்னா நிறைய பேருக்கு இந்த சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் யூஸ்வல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை விட மேக்ஸிமம் ஒரு 20,000 to 25,000 தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறோம், விச் இஸ் வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸ். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனாலே இந்த ஒரே டெம்ப்ளேட்டில் தான் இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அறுவை சிகிச்சை இருக்குமா, இல்லை பர்சனுக்கு பர்சன் அது மாறுபடுமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஏன் இம்பார்ட்டன்னா, இப்போ கன்வென்ஷனலாக ஆக்சுவலாக நாங்கள் அப்படி தான் இருந்தோம். 1 size fits everyone அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ரெடிமேட் ஷர்ட் எடுக்கிற மாதிரி தான், போட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே ஆங்கிளில் கட் பண்ணுவோம். இப்போ இந்த ரொபோட்டிக்கோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கால் எப்படி இருந்துச்சோ, சில பேர் கால் வந்து இப்படி இருக்கும், சில பேருக்கு இப்படி இருக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி ஒரு 1 or 2 டிகிரி நம்ம வளைஞ்சு அதே மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்ம டெய்லர் மேட் ஒரு சூட் தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்களோ சேம் அக்யூரசி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான காலை நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். அது இப்போ பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்க தே வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். சிம்பிளாக கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. கஸ்டமைஸ் பண்ணியா, ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு திங் வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே. இன் ஃபைனலாக நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்கள் இந்த செக்டாரில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே 17 வருஷம்னு நினைக்கிறேன் இருக்கீங்க. பட் இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ்லாம் வரும்போது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? மேனுவலாக இவ்வளோ வருஷம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் வருது, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக எங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இதில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு மேனுவல் டெக்னிக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அது சடனாக ரோபோட்டிக்னு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களுமே கேட்டோம், எதுக்கு ரோபோட்டிக், ஏன் பண்ணுறோம், என்ன அட்வான்டேஜ், எங்களுக்கு நாங்களே ஒரு கேள்வி கேட்டோம். இப்போ நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, கான்ஃபரன்சஸ், அப்ராட் ட்ரைனிங், வெளியில் போய் நாங்கள் நிறைய கடாவர் ட்ரைனிங்லாம் போயிட்டு ரிப்பீட்டடாக அதை நாங்கள் பார்த்தோம். இதுக்கு முன்னால் அடாப்ட் பண்ண சர்ஜன்ஸோட நாங்கள் என்ன செய்கிறோம், கொலாபரேட் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகிறது மூலமாக நாங்கள் நியூவர் திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று வந்து என்னென்னா, நமக்கு வந்து அந்த சென்டர்ஸ் நாங்கள் விசிட் பண்ணும்போது அந்த மேனுவல் சர்ஜரி பண்ணி ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, இப்போ ரொபோட்டிக் பண்ண பிறகு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது we could see a far better result.
ஸோ முக்கியமாக வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுத்துருக்கு. ஸோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறாங்க, வலி இல்லாமல் இருக்காங்க, நல்ல ஸ்டேபிளான மூட்டு அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று அக்யூரேட்டாக சர்ஜரி பண்ணும்போது லாங்கிவிட்டியும் வந்து அந்த மூட்டுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சரியில்லாமல் ஒரு சின்ன எரர் விட்டுட்டோம்னா, ஒரு சர்ஜன் விட்டுட்டாருன்னா அதை நம்ம சரி பண்ண முடியாது. பட் இந்த ரொபோட்டிக் மூலமாக பண்ணும்போது அந்த எரர்ஸ் ரொம்ப மினிமைஸ் ஆகுறது. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு கூகுள் மேப் தானே கேட்குறோம், ஃபஸ்ட்டு வந்து நேவிகேஷன் போட்டு விட்றோம். ஸோ இந்த நேவிகேஷன் காமிக்கிற பாதையில் தான் நம்ம போகிறோம். அதேமாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு கைடன்ஸ் இந்த ரொபோட்டிக் இருக்கிறனால கரெக்டான ஆங்கிளில் நம்ம போகிறோமா, கரெக்டான டிகிரியில் கரெக்ட் பண்ணுறோமாங்கிறத நம்ம ரோபோட் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த டெக்னாலஜி பார்த்தோன்னே எங்களுக்கு சரி இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, மக்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகுங்கிறனால நாங்கள் வந்து அது ஈவன் தோ இட்ஸ் காஸ்ட்லினாலும் இந்த டெக்னாலஜி நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டு வி ஆர் கிவிங் சர்வீஸ் டு த பீப்புள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க, பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.